السلام عليكم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, துஹர் தொழுகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த வகுப்பிலே நபித்தோழர்களின் வாழ்விலே என்ற தலைப்பில் நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்து வருகிறோம். நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மார்க்க பட்டினை பற்றியும் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகத்தை பற்றியும் பல்வேறு செய்திகளை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் உழைத்து வாழக்கூடிய காலகட்டத்திலும் மார்க்கத்தை அறிவதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் 89வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நானும் எனது பக்கத்து வீட்டுக்காரரான ஒரு அன்சார் நபித்தோழரும் நாங்கள் மதீனாவிலிருந்து ஒரு தூரமான பகுதியில் வசித்துக் கொண்டிருந்தோம். அவங்களுடைய வீடு மஸ்ஜித் நபவியிலிருந்து ரொம்ப தூரமான பகுதி. அப்ப நாங்கள் இருவரும் என்ன செய்வோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தங்குவதை நாங்கள் முறையிட்டு செய்வோம். ஒரு நாளைக்கு அவர்கள் செய்வார்கள், பள்ளிவாசல் போய் தங்கி இருந்து அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன போதனை செய்கிறார்கள், என்ன மார்க்கம் செய்ய சொல்கிறார்கள் என்று அந்த அன்சாரி நபித்தோழர் அவர்கள் செய்வார். செவியேற்று இரவு வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மறுநாள் அவர் வேலைக்கு போயிடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து நபிகள் நாயகத்துடைய போதனைகளை எல்லாம் செவியேற்று இரவு வந்தவுடன் அவங்க என்ன செய்வாங்க, அன்சாரி நபித்தோழருக்கு சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாள் வேலையை கூட விட்டு மார்க்கத்தை தெரிந்து இவங்க ஒரு நாளைக்கு அவருக்கு சொல்வது, அவங்க ஒரு நாளைக்கு இவருக்கு சொல்வது என்று அவருடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களும் சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் ஒரு கருணை உள்ளம் கொண்டவராக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஸ்லிம் அப்துல் ரஸாக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை உலைனா இப்னு ஹிஸ்ன் என்பவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த உலைனா இப்னு ஹிஸ்ன் அவங்க கேட்கிறாங்க உமரை பார்த்து, அதத்தகப்பலு அந்த அமீருல் முஃமினீன், நீங்க மூமின்களுக்கெல்லாம் ஆட்சியாளராக இருந்து கொண்டு இந்த மாதிரி குழந்தைகளை முத்தமிடலாமா? அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, ஆட்சி தலைவர்னா ஒரு போலீஸ்காரர் மாதிரி என்ன செய்யணும், இருக்கணும். எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து விடணும், கடுமையா கோபமா பேசணும். அந்த மாதிரி அவர் நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, பார்த்து கேட்கிறாங்க. இதே மாதிரி சம்பவம் நபிகள் நாயகம் காலத்தில் நடந்தது. ஒரு நபித்தோடு என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் அதே மாதிரி கேட்கிறாங்க. அதே போன்று உமரிடம் அந்த உயர்வை எப்ப கேட்கிறார், நீங்க அமீருல் முஃமினா இருந்து கொண்டு பிள்ளைகளை முத்தமிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, கௌதம் அமீருல் முஃமினீன் மா கப்பல் துளி வலதன், நான் ஆட்சியாளராக இருந்தான்னு சொன்னோம்னா என் பிள்ளைங்களை செய்ய மாட்டேன், நான் முத்தமிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹு அல்லாஹு சொல்லி 3 தடவை அல்லாஹ் சத்தியமாக சொல்லிட்டு உமர் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபமா அஸ்மாஉ இன் கான அல்லாஹு நஸஅ ரஹ்மத்தன் மின் கல்பி, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்திலிருந்து அன்பை, பாசத்தை, நேசத்தை அல்லாஹ் உருவிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும்? இன்னல்லாஹ யர்ஹமு மின் இபாதிஹி ரஹ்மா,
அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் எவர்கள் கருணை மிக்கவர்களாக இருக்கிறார்களோ, பாசம் மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிகின்றார். அப்ப நாம நம்முடைய குழந்தைகளை முத்தமிடுவது அவங்க மேல உள்ள பாசத்துல செய்யணும். அதையே அல்லாஹ் சொல்கிறான் என்ற அடிப்படையில் நாம செய்யும் போது அது வணக்கமாயிரும். இப்ப எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைகளை வந்து பாசத்துல முத்தம் கொடுப்போம், கட்டி அணைப்போம். எதனால செய்யணும்? பாசம் மட்டும்தான் காரணம். வேற எந்த நோக்கமும் என்ன செய்யாது இருக்காது. நாம பெற்ற பிள்ளைங்க அதுக்கு மேல உள்ள பாசத்தை செய்யணும். ஆனால் அந்த பாசத்தோடு இறைவன் இப்படி சொல்லி இருக்கின்றார், யார் வந்து கருணை காட்டுறாங்களோ, அன்பு காட்டுறாங்களோ அவர்களுக்கு தான் இறைவனுடைய கருணை கிடைக்கும். என்னுடைய இறைவனுடைய கருணை கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அன்பு பாராட்டுகிறேன் என்று ஒருவன் செய்தால் அது வணக்கமான செஞ்சது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வணக்கமான செஞ்சு மாறிவிடுகிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க வரலாறுல வந்து பெரும்பாலும் உமர் அவர்களுக்கு ஒரு கோபக்காரராக தான் செய்வாங்க, நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்க கோபப்பட்ட இடமெல்லாம் மாற்றத்துக்காக தான். அதே நேரத்தில் அவங்க ஒரு அன்பு, நேசம், கருணை மிகுந்தவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதே போன்று ஒரு சம்பவம் நாம பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதிகப்பாளர் ரீதியாக அந்த செய்தியை சொல்லக்கூடிய போது பலவீனமா இருக்கிறாங்க. தெரிந்து கொள்வதற்காக சம்பவத்தை நம்ம என்ன சொல்றோம். அது என்ன சம்பவம்னு சொன்னோம்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு யுத்தத்துக்கு செல்வதற்காக தயாரிப்போட ஏற்படுத்துவதற்கு தர்மம் செய்யுமாறு செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்போ அந்த டயத்துல வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நிறைய காசு பணம் இருந்துச்சு. அப்போ அவங்க சொல்றாங்க, அல்-யௌம அஸ்பிக் அபூ பக்ர் இன் சபக்துஹு யௌமன். அபூபக்கரை ஏதாவது ஒரு நாள் முந்த முடியும் என்று சொன்னால் இன்றைய தினம் நான் என்ன செய்து விடுவேன், முந்தி விடுவேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நினைச்சிட்டு அவங்கள்ட்ட நிறைய செல்வாக்கள் இருக்குது, அதுல பாதியை கொண்டு வந்து என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கொடுக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்டாங்க, மா அபகைத லி அஹ்லிக, உமர் அவர்களே நீங்க ஒரு குடும்பத்துக்காண்டி என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, இது போன்று பாதியை வச்சுட்டு மீறி பார்த்து நான் செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு செய்றாங்க. உமர் சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் அடுத்து வர்றாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். கொடுத்தோன்னே நபிகள் நாயகம் கேட்டாங்க, யா அபூபக்கர் மா அபகைத லி அஹ்லிக, நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபகைது லஹும் அல்லாஹ் வ ரசூலுஹு, என்னுடைய குடும்பத்திற்காக அல்லாஹ் ரசூலையும் நான் வைத்து விட்டேன். அப்பதான் உமர் ரலியல்லாஹு வைத்து விட்டு எல்லா செல்வத்தையும் செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன். அப்ப உமர் சொன்னாங்களா, வல்லாஹி லா அஸ்பிகுஹு இலா ஷைஇன் அபதா, எந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய முடியாது, அபூபக்கர் சித்திக் அவர்கள் நான் ஒருபோதும் முந்திவிட முடியாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரக்கூடிய செய்தி திருவெளியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது அதிகப்பாடு ரீதியாக பலவீனமான செய்தி. அதே நேரத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாதி வளர்க்கக்கூடிய உடைத்தன்மை, இலக்கிய உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று செய்ய முடியாது, மறுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் உயிருக்கு மேலாக செஞ்சாங்க, நேசித்தார்கள். சஹீஹுல் புகாரி 6632வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சிட்டு ரொம்ப பாசத்தோட அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அழைத்து கொண்டு செல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ ஒன்றை விளைக்கணும், மார்க்கம் என்பது படிப்படியாக தான் செய்யப்படுது, போதிக்கப்படுது. அப்போ ஒன்றை தெரிந்து கொண்ட பிறகு சஹாபாக்கள் எப்படி மாறினாங்கன்னு விளைக்கணும். முதல் ஸ்டெப்ல அவங்க சொன்னதை நம்ம செய்யக்கூடாது, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோட பாசத்துல சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, நீங்க வந்து எல்லா விஷயங்களை விட, எல்லா பொருட்களை விட எனக்கு நேசத்துக்குரியவர்கள், ஆனால் என்னுடைய உயிரை தவிர. உங்க மேல என்னுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு வரும்னு சொன்னோம்னா நான் வந்து என்னுடைய உயிருக்கு என்ன செய்வேன், முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மார்க்கத்தில் சில நேரங்களில் பெரிய பெரிய நபி தோழர்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க சில நேரங்களில் மறந்து போயிடும். அப்போ மனித இயல்பு அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர்
தந்தையை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் என்னை நேசிக்காதவன் என்ன செய்ய முடியாது, ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. குர்ஆனிலே அடிப்படை அல்லாஹ் சொல்லுகிறார், நபியும் அவுலாபில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இறை நபிக்கு அவர்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர். அதுபோன்று அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஷீரத்துக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், திஜாரத்தும் தக்ஷவுன கசாதகா, நஷ்டமாகிவிடுமோ என்று நீங்கள் அஞ்சக்கூடிய வியாபாரங்கள், மசாக்கினும் தல்லவுனகா, நீங்கள் விரும்பி வசிக்கக்கூடிய உங்களுடைய வசிப்பிடங்கள், அகப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வை விடவும் அவருடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதை விடவும் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யர்தி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய வேதனையை கொண்டு வரும் வரை என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்போ ஒரு மூமின் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இறைவன் இறை தூதரை நேசிக்க சொல்வதனால் நம்முடைய உயிருக்கு மேலாக நம்ம யாரை நேசிக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும். அதான் ஈமானுடைய அடிப்படையான ஒரு அம்சம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனித இயல்புக்கு அடிப்படையில் செஞ்சாங்க, எல்லாவற்றையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிரை தவிர அப்படின்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் மாற்றக்கூடிய அடிப்படையை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் மீது இருக்கிறதோ அவனுடைய சத்தியமாக சொல்கிறேன், நீ உன்னுடைய உயிரை விட என்னை நேசித்தால்தான் ஈமான்தாரியாக ஆக முடியும் அப்படின்னு செய்றாங்க. நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மாற்றக்கூடிய அடிப்படை நபிகள் நாயகம் ஞாபகப்படுத்துறாங்க. அவர் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மறு வினாடியே சொல்றாங்க, ஃபஇன்னஹு ஆன், அல்லாஹ்வின் தூதரே வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, நீங்க என்னுடைய உயிரை விட எனக்கு நீங்கள் நேசத்திற்குரியவர்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. அந்த மறு வினாடியே அந்த உண்மையான ஈமான் அதுதான் என்பதை தெரிந்து நபிகள் நாயகம் சொல்லிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதான் யா உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் சரியான வார்த்தையை செய்திருக்கிறீர்கள், சொல்லி இருக்கிறீர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உயிரை விடவும் மேலாக அவங்க என்ன செஞ்சாங்க, நேசித்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய நேசம், இறை தூதருடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்பது ரொம்ப ஒரு ஆர்வமும் முக்கியத்துவமும் அவங்க என்ன செஞ்சாங்க, வைத்திருந்தார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி, 6375வது செய்தி. கைபர் யுத்தம் நடக்கக்கூடிய நாட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைபர் யுத்தத்துக்காண்டி படையை தயார் செய்யறாங்க. படையை தயார் செய்யும் போது படை மறுநாள் கிளம்ப வருகிறது. அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி பதில் ராயத்தை நான் மர்மை நாளில் நான் நாளைக்கு இந்த கொடியை ஒருவரிடம் கொடுக்க போகிறேன். இந்த கைபர் யுத்தத்துக்கான கொடி, அந்த கொடியை ஒருவரிடம் நான் வழங்க போகிறேன். அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் சொன்னோம்னா, ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அந்த மனிதர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார். யஃப்தஹில்லாஹு அலா யதைஹி, அவருடைய கையில் தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு சான்று அளிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இறை செய்தியின் அடிப்படையில் சொல்றது. அப்ப ஒரு மனிதருக்கு நான் கொடியை கொடுக்க போறேன், அந்த கொடியை பெறக்கூடிய மனிதர் அல்லாஹ்வை நேசிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரையும் என்ன செய்கிறார், நேசிக்கின்றார். அப்படி என்றால் அந்த மனிதனுடைய ஈமான் உண்மையான ஈமான் என்பதற்கு என்ன செஞ்சது, அது ஆதாரமாயிருக்கு. நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை சொன்னவன அப்போ உமர் சொல்றாரு, மா அனுபவத்துள் இமானத்தை இல்லா யௌமின், அன்றைய தினம் மட்டும்தான் நான் ஆட்சியை விரும்பினேன். ஆட்சினால் தலைவர் பொறுப்பா அடைய வேண்டும் என என்ன செய்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்துல அவங்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க, ஆட்சி தலைவராக ஆக்கினாங்க. அவங்க மேல சுமத்தப்பட்ட ஒரு சுமையாக அவங்க பார்த்தாங்களே தவிர, பொறுப்பாகத்தான் பார்த்தாங்களே தவிர, அது ஒரு கௌரவமாக அதை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவங்க இருக்கிறது. அப்ப உமர் சொல்றாங்க, மஹபத்துல் இமாரத்தை இல்லா யௌமின், நான் பதவிக்கு ஆசைப்பட்டது அந்த ஒரு நாளில் மட்டும்தான். ஏன் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டாங்க,
கொடி உமர் கையில கிடைச்சிட்டுனா அவருடைய உண்மையான ஈமானுக்கு அது ஆதாரம். நபிகள் சொல்றாங்களா இல்லையா, நான் யாருடைய கையில கொடியை கொடுக்கின்றேனோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள். அப்ப அந்த கொடி நம்ம கையில கிடைச்சிட்டுனா நாம உண்மையான ஈமான்தாரர்கள் ஆயிடும். நம்ம கிட்ட முனாஃபிக் கதை கிடையாது, நாம பொய்யா நடிக்கல என்பதற்கு ரசூலுல்லாஹ்வே சாட்சி சொன்ன மாதிரி ஆயிரம் சொல்லி செய்றாங்க. அன்றைய தினம் எப்படியாவது அந்த கொடி நம்ம கையில கிடைச்சு நாம தளபதி ஆயிரம் செய்றாங்க, ஆசைப்படுறாங்க. அப்போ மறுநாள் காலையில நபிகள் சொன்ன டயத்துல தன் பேர் சொல்லப்படாத ஆவல செய்றாங்க, வந்து உட்கார்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைச்சு அவங்க என்ன செய்றாங்க, கொடியை கொடுக்குறாங்க. அவங்க அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாங்க என்பது உண்மையான ஒரு ஆதாரமாக நபிகள் நாயகத்தை சான்றாக ஆய்வுகள் அலி ரலியல்லாஹு சிறப்பை காட்டுது. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்குண்டான அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி தெரிவதற்குரிய அந்த சூழல் இருந்தால் நம்ம செய்வோம். அந்த செய்தி நாம் விரிவாக பார்த்தோம். அப்ப இந்த செய்தியை பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் எதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க, பதவிக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த பதவி எதுக்காக ஆசைப்பட்டிருக்காங்க, அந்த கொடி நம்ம கையில கிடைத்துவிட்டால் நாம் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறோம் என்பதற்கு ஒரு நபிகள் நாயகத்துடைய சான்றாக ஆகிவிடும் என்பதற்காக ஆசைப்பட்டாங்க. இந்த சம்பவத்தில் அவங்க கையில கொடி கொடுக்கப்படாவிட்டாங்க. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான நபிமொழிகளை சிறப்புகளை என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அவங்க பதவிக்கு ஆசைப்படவில்லை என்ற சம்பவம் என்ன செய்கிறது, நமக்கு வந்து தெளிவாக காட்டுகிறது. அல்லாஹ் ரசூல் மேல உண்மையான பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்ய வெளிப்படுத்தி காட்டுகிறது. அது ஒன்று, எந்த அளவுக்கு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. 3667வது நபிமொழியாகவும் 4454வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த இடத்துல இல்லை. அவங்க வீடு உமர் ரலியல்லாஹு வீடு எப்படி மதீனா பள்ளியிலிருந்து தூரமா இருந்துச்சு, அது மாதிரி அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய வீடு மதீனா பள்ளியிலிருந்து ரொம்ப தூரமா ஆரியா அப்படிங்கிற இடத்துல செய்து இருக்கு. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மூத்தா போகிற நேரத்துல அந்த இடத்துல இருந்தது யார் மட்டும்தான், உமர் மட்டும்தான். அப்ப ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்த சில சஹாபாக்கள் பார்த்துட்டு அடையாளங்கள் எல்லாம் பார்த்து ரூஹு போயிடுச்சு, ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க என்றா எல்லாரும் அவங்க வந்து சொல்றது பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தாயிட்டாங்க எப்படி சொல்றது, ஆனா உறுதியா தெரியும் ரசூல் என்ன செஞ்சாங்க, மூத்தாயிட்டாங்க. ஒரு சில சஹாபாக்கள் பக்கத்துல இருக்க பார்த்துட்டாங்க. அப்ப இந்த செய்தியோட அவங்க ஒரு ஆள் பேசும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்துல பிரியத்துல அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மேல சத்தியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை, மரணிக்கவில்லை அப்படி அவங்க நினைச்சாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா கான யகௌஃபி நஃப்ஸி இல்லா தக, என்னுடைய உள்ளத்துல அதுதான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகல, ஏதோ மைக்கத்துல என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வல யபஅதன் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயிரோடு எழுப்புவான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன செய்வான், மீண்டும் அல்லாஹ் எழுந்து நடமாட வைப்பான். எழுந்து நடமாட வைக்கும் பொழுது யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டான்னு சொல்றாங்களோ ஃபயஃதஅன்ன ஐதி ரிஜாலின் அர்ஜுலஹும், அந்த அவர்களுடைய கைகளையும் கால்களையும் அவங்க என்ன செய்வாங்க, கடிப்பாங்க அப்படின்னு உமர் என்ன செய்றாங்க. அவங்க நபிகள் நாயகத்துக்கு உள்ள பாசத்துல அவங்க மௌத்தா போயிட்டாங்க என்பதை அவங்களால ஜீரணிக்க முடியாம இந்த வார்த்தையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாவல, அல்லாஹ் கண்டிப்பா எழுப்புவான். யாரெல்லாம் மௌத்தா போறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க கைகால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க அப்படின்னு செய்றாங்க. அவங்க நபிகள் நாயகத்துக்கு பாசத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் குர்ஆன் சுன்னாஹ் முன்னாடி கட்டுப்படக்கூடிய ஈமானாக இருந்தது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. அப்போ அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க, பார்க்கறாங்க. பார்த்தா அந்த காட்சியை பார்க்கறாங்க, உமருடைய நிலையை பார்க்கறாங்க. அவர் வந்து ஒரு நிலையில இல்லை, நிலையில ரொம்ப ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உள்ள பாசத்துல வந்து மௌத்தாவுல யாராவது சொன்னா கையை காலை தரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில செய்றாங்க, உமர் நிற்கிறாங்க. அவ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு ஈமானிய உறுதி
அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்திரத்தன்மை. அவங்க செய்றாங்க, நேரம் அந்த காட்சியை பார்த்து எதுவுமே பேசல. நேர ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாக்கு போறாங்க. ஜனாசாக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை என்ன செய்றாங்க, திரும்பி பார்க்கறாங்க. திருப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, பி அபி அன்த வ உம்மி, அல்லாஹ் சொல்லுது, என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். திருத்த ஐயோ மையித்தான், நீங்க உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்கள் மரணித்த பிறகும் நறுமணம் கமழ்ந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சத்தியமாக, லா யுதீபக்கல்லாஹு மௌதத்தைனி அபதா, அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் இரண்டு மரணங்களை அல்லாஹ் சுவைக்க செய்ய மாட்டான். நீங்க என்ன செஞ்சீங்க, இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து ஐயுல் ஹாலிஃப், ஐயோ சத்தியம் செய்யக்கூடியவரை உமர் சொல்றாங்க, சத்தியம் செஞ்சு ரசூலுல்லாஹ் மௌதாவத சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா, சத்தியம் செய்யக்கூடியவரே அல்லாஹ் ரிஸ்லி, நீங்க பொறுமையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் பேச ஆரம்பிச்சவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்து அவங்க அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க, மக்கள்கிட்ட வந்து நேரத்தோ பயான் பேசுறாங்க. என்ன பயான் பேசுறாங்க, அவங்க வெளியே போய் சொல்றாங்க, இஜ்லிஸ் யா உமர், உமரே நீங்க உட்காருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அவங்க உட்கார மறுத்துறாங்க. நீங்க உட்கார்ந்து சொன்னா உட்கார மறுத்துறாங்க. அப்ப அவரை விட்டுட்டு என்ன செய்றாங்க, ஃபஅக்பல நாஸு இலைஹி தரக்கு, மக்கள் எல்லாம் உமரை விட்டுட்டு அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க, முன்னோக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க உமர்கிட்ட சொல்றாங்க, உமரே உட்காருங்க, அமைதியா இருங்கன்னா அவங்க உட்காருங்க. அப்ப மக்கள் நோக்கி பேச ஆரம்பிச்சோங்க. மக்கள் அனைவரும் உமரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உமரை விட்டு என்ன செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முன்னோக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து பேசுறாங்க, அப்பா மன்கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், உங்கள யார் வந்து முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். வமன்கான மின்கும் யாபுதுல்லாஹ், உங்கள யார் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவன் ஒருபோதும் செய்ய மாட்டான், மரணிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு சூரா ஆல இம்ரான்ல ஒரு வசனத்தை செய்றாங்க, ஓதி காட்டுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ தூதர்கள் அவங்க இறந்து போயிட்டாங்க, போய் சேர்ந்து விட்டார்கள். அஃபைன் மாத்த அவ் குதில இன் கலப்து அலா அபாபிக்கும், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் அல்லது கொல்லப்பட்டு விட்டார், நீங்கள் வந்த வழியே புறம் காட்டி சென்று விடுவீர்களா அப்படின்னு அல்லாஹ் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கொல்லப்படும் அல்லது அவங்க மௌத்தாவும் செய்வாங்க ஆவாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரோடு இருக்கும் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போது இறக்கிய வசனம். வமை என்கலி அலா அகீபை, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டாரோ இறந்து விட்டாரோ இந்த மார்க்கத்தை விட்டு திரும்பி செல்கிறாரோ அவன் வமை என்கலி அலா அகீபை ஃபலையதுல்லாஹு ஷையா, அவர் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தீங்கை விளைக்க முடியாது. வஸயஜிஸுல்லாஹு ஷாக்கிர், நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செய்வான், நற்கூலி வழங்குவான் அப்படிங்கிற வசனத்தை செய்றாங்க, ஓதி காட்டுறாங்க. அடுத்து இன்னொரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித்துன், நபியே நீங்களும் இறக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன இந்த வசனம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வசனத்தை ஓதி காட்டினவங்க, வல்லாஹி லகன்னன் நாஸ யஅலமு அன்னல்லாஹ அன்ஸல ஹாதிஹில் ஆயா ஹத்தா தலாஹ அபூபக்கர், மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னோம்னா அந்த ஆயத்து எல்லாருக்கும் தெரியும், தெரிந்தாலும் அபூபக்கர் சித்திக் இந்த ஆயத்தை ஓதி காட்டும் வரை அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லையோ என்பது போன்று மக்கள் இருந்தாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டினோம்னா சஹாபாக்களுடைய அந்த குணம் என்னன்னு சொன்னோம்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு குணமாக இருந்தாலும் சரி,
அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டவுடன் அதுக்கு அப்படியே அடிபடுகிறது. ஆமன்னா செல்லணும். அப்ப இந்த ஆயத்தை ஓதி காட்டணும்னா அந்த வசனம் வந்து அன்றைக்கு தான் இறக்கியதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் செஞ்சாங்க, ஆயிட்டாங்க. எல்லாருமே என்ன செய்றாங்க? எல்லா சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த ஆயத்தை வந்து ஓத ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மாதிரி நடந்த பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை செவியேற்றவுடனே அபூபக்கர் சித்திக் அவருடைய கருத்துக்களை கேட்டவுடன் அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா ஹுவ இல்லா சமீது அபூபக்கர் தலாஹ. உமர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய இந்த வசனங்களை ஓதி காட்டவுடன் பாக்கித்து என்னுடைய 2 கால் நரம்புகளும் துண்டிக்கப்பட்டவனை போல் ஆகிவிட்டேன். உமர் சொல்றாங்க, நிக்க முடியல. ரசூலா முடிவாயிடுச்சு, ரசூலா மூத்தாயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அபூபக்கர் சித்திக் இவங்களுக்கு மேலான ஒரு சஹாபி. அவங்க குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டி ரசூலா மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன் உமர் சொல்றாங்க, என்னுடைய 2 கால் நரம்புகளும் துண்டிக்கப்பட்டவரை போன்று நான் ஆகிவிட்டேன். மா துகில்லுனி இருக்கிறாய், என்னுடைய 2 கால்களும் என்னுடைய பாதத்தை தாங்க முடியல. அப்படியே செஞ்சிடறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. ஹத்தா அஹ்வைக்கில் அது நான் அப்படியே பூமியில் சரிந்து விழுந்து விட்டு கீழ சமயத்து தலாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை அந்த வசனங்களிலிருந்து நான் தெரிந்தவுடன் என்னுடைய பாதத்தை என்னுடைய கால்கள் தாங்க முடியாமல் கால் நரம்பு துண்டிக்கப்பட்டவனை போல நான் செய்து விட்டேன், விழுந்து விட்டேன் அப்படின்னு செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டாங்க. அவன் நபிகள் நாயகம் மேல அவங்க வைத்திருந்த அந்த நேசம், அந்த பாசம் என்பது சாதாரண ஒன்று கிடையாது. எல்லாத்தையும் நிறைந்த ஒரு பாசம், உயிருக்கு மேலான ஒரு நேசம். அந்த நேசம் எதுக்காண்டி வச்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தியை செஞ்சார், கொண்டு வந்து தந்தாங்க. அந்த இறை செய்தி அவர்களை நேசிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது? சொல்கிறது. அப்ப அந்த எதிர்களுக்கு உண்மையானவர்களாக, உண்மையான ஈமான்தாரிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? படம் பிடித்து காட்டுகிறது. அதுபோன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கோபத்துக்கு வந்து கடுமையா பயப்படுவாங்க. ஏன் கேட்டோம்னா, இறை தூதருடைய கோபம் சாதாரண செய்யவில்லை, அது நம்முடைய தூரம் போய் சேர்த்துரும், நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ அந்த கோபத்துக்கு அவங்க பயந்தாங்க என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருப்பதை பார்க்கிறோம். புகாரில் 92வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவையற்ற கேள்விகளை கேட்பதை அதிகமாக வெறுப்பாங்க. ஏன் வெறுப்பாங்கன்னா, இறை தூதர்கள் தேவையற்ற கேள்விகள் கேட்கும் பொழுது மக்களுக்கு சலுகையா உள்ள ஒன்று கடமையாக உள்ள என்ன செஞ்சணும் ஆயிரம், அல்லது சில விஷயங்கள் நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு வேதனைக்குரிய செய்தி அமைஞ்சிடும், பொய்யா சொல்ல முடியாதுல்ல. அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எது நமக்கு தேவையோ மார்க்க விஷயத்துல அந்த மாதிரி கேள்விகளை தான் கேட்க வேண்டும் என்று செய்வாங்க. ரசூலா சொல்லுவாங்க, தேவையற்ற கேள்வி கேட்டா டக்குனு அல்லாஹ் செஞ்ச செய்தி வந்துடும். செய்தி வந்து அல்லாஹ் கடமையாக வச்சிருக்க, அது மக்களுக்கு ஒரு பாரம் ஆயிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் வாழும் போது அதிகமாக தேவையற்ற கேள்விகளை கேட்பதை என்ன செய்வாங்க? விருப்பாங்க. மக்கள் வந்து கேள்வி கேட்க விட மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்டு அல்லாஹ் என்ன செஞ்சணும்? செய்தி வந்துடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து மக்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்கிறது கடுமையா கோபம் ஆயிடுறாங்க. கோபமானவங்க கோபத்துல சொல்றாங்க, சலூனி அம்மா ஷீதும், நீங்க என்ன வேணும்னா விரும்புறீங்க அதை புள்ள கேளுங்க அப்படிங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் கோபத்துல சொல்றது. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்றாரு, அவருக்கு நீண்ட நாளா மக்கள் மத்தியில ஒரு பேச்சு, அவருக்கு அந்த சஹாபிக்கு ஒருவர் தகப்பனார், அவர் தான் இப்ப வாப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க, அவருக்கு பிறந்தால் கிடையாது, மக்கள்கிட்ட ஒரு பேச்சு. அப்ப அவருக்கு எனக்கு ரசூலா இப்படி கோபத்துல சொல்றாங்கன்னு தெரியாம அவங்க ரசூலா என்ன செய்யறாரு, அல்லாஹ்வின் மண் அப்படி வாப்பையாக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த கேள்வி அவரு ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை பார்க்காம கேட்டாலும் அந்த கேள்வி அவருக்கு சாதாரணமா வந்தது பதில். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூக ஹுதாஃபா, உங்க தகப்பனார் வந்து ஹுதாஃபா, அவர் யார் தகப்பனார் சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க வேற என்ன செஞ்சாங்க சொல்லிடுறாங்க. அவருக்கு சந்தோஷம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை அவர் என்ன செய்யல, புரியல.
அடுத்த ஒரு சகாபி என்ன செய்யறாங்க, மன் அப்படின்னு அவருக்கு அதே பிரச்சனை. அல்லாஹ் எங்க வாப்பா யாருங்கிறார். அவன் நபியான சொல்றாங்க, அபூக சாலிம் மௌலா ஷைபா, உங்க தர்மனா சாலிம், அவருக்கு அந்த பிரச்சனை நிகழ்ச்சி ரசூலுல்லாஹ் பதில் வந்ததுனால அவரும் சந்தோஷமா இருந்தார். ஆனா நபிகள் நாயகம் வந்து நீங்க விரும்பியதை கேளுங்கன்னு சொல்லி கோபத்துல சொன்னாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் முகத்துல கடுமையான கோபம் தெரியுது. சில மக்கள் என்ன செய்யறாங்க, அதை உணராமல் அறியாம கேள்வி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல கோபத்தை பார்த்து, யா ரசூலல்லாஹ் இன்னி நதூபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல், நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட வந்து பாவமே கோருகிறோம். உங்க முகத்துல கடுமையான கோபம் தெரிகிறது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டதற்காக நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக பாவனையை வந்து ரொம்ப ஆழமாக பார்த்து புரியக்கூடியவங்க செஞ்சாங்க இருந்தாங்க. அது முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, கைஃப தஸூம், அல்லாஹ் நீங்க எப்படி நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நோன்புல வந்து நமக்குரிய மார்க்க கடமைகள் ஒன்று இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு இறை தூதர் என்ற அடிப்படையில் சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த கேள்வி வந்து கேட்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறாங்க, கைஃப தஸூம், நீங்க எப்படி நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் நோன்பு வைப்பாங்க. விசால் நோம்புனா இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம், மகரிப்ல நோன்பு தொடங்குறோம், ரசூலுல்லாஹ் நோன்பு விட மாட்டாங்க. அப்படியே 4 நாள் கழிச்சு நோன்பு வைப்பாங்க. அது என்ன காரணம்னா, அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு என்ன செய்யும், ரிஸ்க் கிடைக்கும். ரிஸ்க் சாப்பிடாம இல்லை, அல்லாஹ் அவங்க இறை தூதராக இருப்பதனால அது ஒரு அற்புதம், வல்லமை. இறைவன் என்ன செய்யறாங்க, அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறாங்க. அப்ப நீங்க எப்படி நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டு ரசூலுல்லாஹ் அதை வழக்கம் சொல்லி அதை மக்கள் பின்பற்ற மாதிரி செல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வெறுக்கிறாங்க. வெறுத்தவுடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வெறுத்தவுடனே கோவப்படுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அவங்களுடைய கோபத்தை பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியா, நாங்கள் அல்லாஹ்வை இறைவனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மதை நபியாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், பொருந்திக் கொண்டோம். நஊது பில்லாஹி மின் கதபில்லாஹி வ கதபி ரசூலி, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்தும் அவங்க தூதருடைய கோபத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் வந்து கேள்வியுடைய துணியை மாத்துறாரு. ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு வைப்பாங்க, அவங்களுடைய குசூசியத்தை பத்தி கேட்காம மக்களுக்கு தேவையான கேள்வியை கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஆளு காலமெல்லாம் நோன்பு வைக்கிறார், அது சரியா? அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க, காலமெல்லாம் ஒரு நாள் கூட விடாம நோன்பு வைக்கிறவன் அவன் நோன்பு வைக்கவும் இல்லை, நோன்பு விடவும் இல்லை, அதுல எந்த ஃபாய்தாவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அடுத்து உமர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார், ஒரு நாள் நோன்பை விடுகிறார், இது சரியா கேட்கும்போது இது வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. பதில் சொல்றாங்க, அல்லாஹ் இன்னொரு மனிதர் நஷ்டான நோன்பு 2 நாள் நோன்பு வைக்கின்றார், 2 நாள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார், 2 நாள் நோன்பை விடுகின்றார், இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த மாதிரி நோன்பு வைக்க சக்தி இருக்கு சொல்றாங்க. அல்லாஹ் அரஃபா நோன்பு எப்படி கேட்கிறாங்க. அரஃபா நோன்பு என்பது அது முந்தைய ஒரு வருட பாவங்களுக்கு என்ன செய்யும், பரிகாரமாக அமையும். அல்லாஹ் மற்ற எது சிறந்த நோன்பு சொல்லும் போது காலமெல்லாம் நோன்பு வைக்கிற பாக்கியம் கிடையாது சொல்லும் போது, யார் ரமலான் மாதம் நோன்பு நோட்டு அதை தொடர்ந்து செவ்வாய் 6 நோன்பு வைக்கிறார்களோ அந்த வருஷம் கூட நோன்பு வச்ச பாக்கியம் கிடைக்கும். ரமலான் நோன்பு வச்சு மாசம் 3 நோன்பு வைத்தால் அந்த மாசம் கூட நோன்பு வைக்க முடியாது, மக்களுக்கு எது தேவையோ, மக்கள் எது செஞ்சு அதுக்கு என்ன தேவையோ அதை கொஸ்டினா சொல்றாங்க. கேட்கலாம் எவ்வளவு பேர் சொல்றாங்க செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. நீங்க எப்படி நோன்பு வைக்கிறீங்க, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, இந்த கேள்வி தேவையில்லை. நாங்க எப்படி நடக்கும், நமக்கு அல்லாஹ்வின் சட்டம் என்ன, இந்த சட்டத்தை கேட்கும்போது சொல்றாங்க செய்யல, கோவப்படவே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையற்ற கேள்விகளை வெறுத்தார்கள்னா அது வெறுப்பு காரணம் என்ன? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லா தஸலு அன் அஷ்யா, சில விஷயங்களை பற்றி கேட்காதீர்கள், அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் தசூக்கும், அது உங்களுக்கு என்ன செய்யும், அது வந்து ஒரு கவலையை வேதனையை ஏற்படுத்தும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நம்ம மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு என்ன தேவையோ அந்த கேள்வி கேட்கலாம், நமக்கு என்ன சந்தேகம் வருதோ அந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் தேவையில்லாத கேள்வியா, என்னுடைய காப்பாற்றாது யாரு, அவன் யாருக்கு பிறந்தவன், இவன் யாருக்கு பிறந்தவன், இந்த மாதிரி கேள்விகள்லாம் இது வந்து நமக்கு மார்க்கத்தை பின்பற்றுவது தேவையாது, இந்த மாதிரி கேள்வி கிடையாது, தேவை கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கும் போது
அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா செய்வாங்க. அதற்குரிய பதில வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள் அதை என்ன செஞ்சிடும், கவலையாகவும் என்ன செஞ்சு ஆயும் வெளிப்படுத்தப்படும் போது என்னோட தகவல் உண்மையிலே இன்னொரு ஆளுக்கு பிறந்து ஒரு ஆளோட தொடர்புபடுத்தப்படா வச்சுக்கணும். இன்னொரு ஆளுக்கு பிறந்தாரு, இன்னொரு தகவல் சொல்லிட்டு உங்க தகவல் யார்கிட்ட சொல்லாட்டு கேட்டு உங்க தகவல் வேற ஆளு சொல்லிட்டா வச்சிருக்கேன். அது சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு கவலையை உண்டாக்குமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி செய்யாதீங்க. தேவையற்ற கேள்விகளை வந்து எதை சொல்லிட்டு கேட்காதீங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்க போய் என்ன ஆயிரும், சுன்னத்தாக என்ன செய்யணும், பருதாயிரும். அப்ப அதில் சொல்ல விழுந்துருக்காங்க. நிறைய நாள் வந்து அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா என்ன செய்யணும், அதோட நிறுத்திக்க வேண்டிய ஒரு சராசரி செய்யறாங்க. அல்லா சரி ஒவ்வொரு ஆண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நிறைய நாள் சொன்னாங்க, நான் ஆம் என்று சொல்லிவிட்டார். ஆம்ப சொல்ல எப்போ சொல்லுவாங்க, அல்லாஹ்ன்றது வழிபாட தான் சொல்லுவாங்க. நீ ஒரு கேள்வி நீங்க கேட்கிறீங்க, உடனே அல்லாஹ்ன்றது ஆமான்னு வந்த ஒரு செய்தி வந்து நான் ஆம் சொல்லிட்டா நம்ம எல்லாம் பாவியா இருக்க. ஒவ்வொரு வருஷமா ஹஜ் செய்ய முடியுமா? வாழ்நாள் ஒரு தடவை செய்யறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது. அப்ப நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் செல்வமுடைய அனைவருக்கும் அது ஒரு பெரிய சிரமமாக செஞ்சாங்க. உங்கள் மீது அது கடமையாகிவிடும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அப்ப தேவையற்ற கேள்விகள் வந்து இறை தூதர்கிட்ட கேட்கப்படுவது வந்து கூடாது. அப்ப அந்த மாதிரி நேரங்களில் வந்து உமர் வந்து என்ன செய்யறாங்க, அதை வழங்கி அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னார்கள். இறை தூதருடைய கோபத்துக்கு அஞ்சினார்கள் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. புகாரில் வந்து 92வது நம்பர், 93 சஹீஹ் முஸ்லிம் 2073வது நம்பராக செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள், அவர்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க மேல பாசம் வைத்திருந்தார்கள், இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் நாம் செய்வோம், தொடர்ந்து அவற்றை காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.